நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். 30 வயதுக்கு மேலே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தனக்கே ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா, அப்படியே பாஸ் பண்ணாலும் ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். எல்லாருமே ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் UPSC எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கிடையாது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 4 அட்டம்ப்ட்டு 5 அட்டம்ப்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய அட்டம்ப்ட்ஸுக்கு அப்புறம் கூட முயற்சியோட பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் சௌரப் புவாரியா IAS இவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் ஒரு IAS ஆஃபீஸராக இருக்காங்க. இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது 2016 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2016 RBIயில் மேனேஜர் அந்த போஸ்டிங் இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி RBIயில் மேனேஜர் ஆகியிருக்காங்க. ஆனாலுமே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கில் நிறைய முக்கியமான போஸ்டிங் இருக்குது. இப்போ IBPS PO எழுதலாம், SBI PO எழுதலாம். இது எல்லாமே நல்ல பேக்கேஜிங் உள்ள ஒரு போஸ்ட்டு, நல்ல ஒரு முக்கியமான ஒரு பதவி தான். உங்களுக்கு சேலரியும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சேலரி அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் இந்த போஸ்டிங்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஓகே, நான் ஒரு பேங்க்கில் மேனேஜர் ஆகிட்டேன், எனக்கு இதுவே போதும், இதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயே மேனேஜர் ஆகிருக்காங்க. இருந்துமே கூட என்னோட கனவுகள் அப்படிங்கிறது அந்த பேங்கிங்கோட முடியக்கூடாது, இதுக்கப்புறமா நான் தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறமும் என்னோட வேலைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா RBIயில் மேனேஜர் ஆனாலுமே கூட எக்ஸாமுக்கு UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க. ஸோ 2016 பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் 2017 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 2017 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ பேபி என்ன பண்ணியிருக்கு, குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்கு. 2017 பிறந்திருக்கு. இருந்தாலுமே கூட அவங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு இவங்க அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்காங்க. 2017 நடந்த அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் இவங்க நல்லா தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலுமே கூட ஒரு 50 மார்க்கில் ஒரு 50 மார்க்கில் இவங்க மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. 2016 RBI எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. 2017 UPSC ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணல. ஒன்லி ஓன் ஸ்டடி தான். ஏன்னா நீங்கள் பேங்கிங்கில் RBIயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 hours அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்க பேபியும் பிறந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து எக்ஸாமுக்கும் படிக்கணும். ஒரு கோச்சிங் போய் அப்படிலாம் படிக்க முடியாது அப்படிங்கிறனால செல்ஃப் ஸ்டடி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ண தவறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு 2018 மறுபடியும் இவங்க எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமும் 814 மார்க் எடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ இவங்க 2018 கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2018 நடந்த எக்ஸாம் எழுதி 2019 ரிசல்ட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2018 பேட்சில் ஆல் இண்டியா ரேங்க் 113 எடுத்திருக்காங்க. இன்டர்வியூவில் 201 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த ஆண்டு நடந்த இன்டர்வியூலே இவங்க தான் ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ 113வது ரேங்க்கில் எடுத்து UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால இவங்களுக்கு ஹோம் கேடர், இவங்க ஜார்க்கண்ட் சேர்ந்தவங்க. ஜார்க்கண்டே இவங்களுக்கு IAS கிடச்சிருக்கு. இப்போ IAS அதிகாரியாக ஜார்க்கண்ட்லேயே இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க கிடைச்ச வேலை, ஒரு நல்ல வேலை கிடச்சுமே கூட அந்த வேலை பத்தலை, இன்னுமே நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பயங்கரமாக படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நமக்கு டைமே இல்லை, ஒர்க்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால் வந்திருக்க முடியாது. இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் IAS ஆஃபீஸராக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன். உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேர் சொல்லலாம். பெண்களையும் நிறைய பேர் வந்திருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமே கஷ்டம். அவங்க ஃபேமிலி பார்க்கணும், ஃபேமிலியிலே முக்கியமான பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அனுகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நிறைய பேர் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே கூட நான் உங்களுக்கு இவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் பிளானிங் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களால் ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இனிமேல் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான அப்ரோச்சாக இருக்கணும், ரைட்டான அப்ரோச்சாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் திட்டமிடல் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பண்ணிடுங்க. ஃபேமிலிக்கு நம்ம ஒதுக்க வேண்டிய டைம் அது. நீங்கள் கண்டிப்பாக ஜாப் போயிட்டு தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி ஜாப் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாப் டைம் இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன நேரத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்னொன்று மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். UPSCக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இது ஒரு நல்ல எக்ஸாம் தான். பட் இருந்தாலும் UPSC எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா உலகமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் மேரேஜ் ஆகி இந்த எக்ஸாமுக்கு படிப்பீங்க. 30 இயர்ஸ்க்கு மேலே அப்படிங்கிறப்ப நிறைய பேர் மேரேஜ் ஆகி படிப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் மேரேஜ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான், ஒரு வேலைக்கு போனால் தான் மேரேஜே ஆகும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே கூட ஆப்ஷன் இந்த உலகத்தில் சாய்ஸஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. UPSC கிளியர் பண்ணலன்னா அவ்வளோதான், வேர்ல்டே எண்ட் ஆயிரும், அந்த மாதிரி தாட் தேவையில்லை. இது ஒரு அப்ரோச், உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பேக்கப் ஆப்ஷன், நீங்கள் ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் TNPSCயோட எல்லா எக்ஸாமே நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக Group 2 எக்ஸாம், Group 1 எக்ஸாம், Group 4 எக்ஸாம், என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. TNPSC எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் டைம் கேட்கலாம். UPSC
யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் இயர் கிட்ட டைம் கேட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால் பேக்கப் ஆப்ஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் என்னென்னதெல்லாம் வந்து இருக்கோ உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருக்கோ நீங்கள் அந்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமே உங்களால் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டுமே படித்து இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம் பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமே நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். பிகாஸ் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது உண்மையிலே மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ் தான். ஏன்னா இந்த சிலபஸ் வந்து எல்லா சிலபஸுமே வந்து கவர் ஆகுது. எல்லா எக்ஸாமோட சிலபஸுமே நமக்கு யூபிஎஸ்சி வந்து கவர் ஆகுது. ஸோ நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். எந்த எக்ஸாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்கும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சப்போஸ் யூபிஎஸ்சி கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த ஜாபில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வந்து அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட எஃபோர்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து போட்டுறணும். பயங்கரமான எஃபோர்ட் அப்படிங்கிறது போட்டுறணும். நீங்கள் பயங்கரமாக முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணியுமே கூட இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியலை, கிளியர் பண்ண முடியலை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். லைஃப்பில் எல்லாருமே சொல்கிற கோட் தான், அதுதான் நானும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து உண்மையான ஒரு கோட் தான். யூபிஎஸ்சி இப்போ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் இந்த எக்ஸாமே பாஸ் பண்ணுறாங்க. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ வேலை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் இதுதான் ஒரு டெஸ்டினி, இதை விட வேறு பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் அதை அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற நம்ம டாபிக் வந்து வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ். நிறைய பேர் வந்து சப்போஸ் நீங்கள் சிலபஸ் என்னென்ன சிலபஸ்னு ஒன்று இருக்குது, இதுபடி தான் படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் 2-3 அட்டம்ப்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. சிலபஸ் வந்து பாருங்கள். நிறைய நாள் ஒரு சில பேர் வந்து ஒரு சில அட்டம்ப்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப சிலபஸ் படிக்கிறதுக்காக ஒரு வாரம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. சிலபஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும், நம்ம எந்த ஏரியாவில் வந்து நாம் வீக்காக இருக்கோம், எந்த ஏரியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய வீக்னஸ் என்னென்னலாம் உங்களுடைய வீக்னஸாக இருக்கோ அந்த வீக்னஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். நம்ம வீக்னஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்களோ, இப்போ நீங்கள் பாலிட்டியில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் நீங்கள் மார்க்கே மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த்தான ஏரியாவை இன்னும் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. உங்களுடைய வீக்னஸை நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா சிலபஸ் தான். சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சிலபஸோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் லேட்டஸ்ட் சிலபஸ் உங்களுக்கு டவுன்லோடிங் வந்து ஆகும். அதுக்கடுத்து புக் லிஸ்ட்டு. நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை நம்பி இப்போ முக்கியமாக வந்து அகாடமிஸ் நிறைய அகாடமிஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய புக்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணாதீங்க. எடுத்தோடனே நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்சிஆர்டி மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டு புக்கு படித்தவங்களுடைய பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. பேசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் எதுக்காக நம்ம படிக்கிறோம், இது என்ன கான்செப்ட்டு, எதுக்காக இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து என்சிஆர்டிஸ் தான். ஏன்னா குழந்தைங்களுக்காக சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகம் என்சிஆர்டி. நம்ம தமிழ்நாடு சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்ஸ் புக் படிச்சுட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நீங்கள் படிங்க. புக் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புக் லிஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கோங்க. எல்லா புக்ஸுமே வாங்கிக்கோங்க. புக்கு வாங்கி மட்டும் வைக்காமல் நீங்கள் பயங்கரமாக வந்து படிங்க. ஏன்னா இது உங்களுடைய கடைசி அட்டம்ப்டாக வந்து இருக்கணும். கடைசி அட்டம்ப்டாக இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணிடணும். அந்த மைண்ட் செட்டில் வந்து இருங்க. ஸோ புக் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ஆப்ஷனல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மாறவே கூடாது. நீங்கள் வந்து இப்போ ஏன்னா ஸோ லாஸ்ட் அட்டம்ப்ட் கூட உங்களுக்கு இருக்கலாம். இப்போ 33, 34 எழுதுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட இருக்கலாம். பட் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை. நிறையா பேர் லாஸ்ட் அட்டம்ப்டாக இருந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி அவங்க பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனல் அப்படிங்கிறது முக்கியமான வெயிட்டேஜ் வந்து இருக்குது. இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வெயிட்டேஜ் வந்து ஆப்ஷனலில் இருக்குது. இந்த ஆப்ஷனலில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை வேறு எந்த ஜிஎஸ்லேயுமே உங்களால் அதை எடுக்க முடியாது. ஆப்ஷனலில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் ஆப்ஷனல் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஆப்ட் ஆகும், எது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் வருது, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துறீங்க. ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷனல் வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் விட 2 விஷயம் உங்களை கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண வைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து உங்களுடைய வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் நமக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன தலைவலி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்க மாதிரி நீங்கள் கொண்டு போகாதீங்க. ஒரு சின்ன தலைவலினால நான் வந்து படிக்கலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால படிக்கலை, அந்த மாதிரியான காரணங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. உங்களுடைய வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். உங்களுடைய டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த எக்ஸாமில் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம், இது வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருங்க. தள்ளி போடுறது அதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்க, ரைட்டான வேலை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய வில் பவர், உங்களுடைய கன்சிஸ்டன்சி, அதாவது டிசிப்ளின், இது ரெண்டுமே உங்களை கண்டிப்பாக அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண வைக்கும். யூபிஎஸ்சி தமிழுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் upsc.tamil, நீங்கள் இன்ஸ்டாகிராம் போயிட்டு யூபிஎஸ்சி டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ், இந்த வீடியோட லிங்க்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு டெலகிராமில் வந்து வரும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்லையுமே கூட நீங்கள் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.